ஹலோ மக்கள் தெரியுதா நான் பேசுறது தெரியுதா என்ன நான் தெரியுமா இல்லை. ஹலோ இன்னைக்கு கிட்ட வா உங்களுக்கு இன்னைக்கு இந்த மீன் வளர்க்குற மீன் சரி பண்ணி தண்ணி ரொம்ப நாளாச்சு ஊருக்கு போனதுலேருந்து கழுவாதுருக்குறோம். கையில் ஆட மாட்டேதே. ஐயோ இந்த கழுவி இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இதுக்குள்ளே போட்டு மீனை விடணும். கல்லெல்லாம் எதுக்குன்னா அழகுக்கு. கிட்ட வந்தால் தான் நான் பேச தெரியும். அழகாக இந்த கல் இருக்கும். நான் இது கழுவி வரத்துக்குள்ள இதை காட்டணும். இவனை காட்டு இதை காட்டு நான் இது கழுவி வரத்துக்குள்ள இது எல்லாம் தொடக்கூடாது. எடு போடு. ஐயா இவனு என்ன சொல்லையா? இல்லை மேல என்ன பொம்மை விடுவா இன்னைக்கு தெரியுதா? இது தெரியுதா? கிட்ட வரணும். தண்ணி வந்து கிணத்து தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கிணத்து தண்ணி ஊற்றுறோம். மீன் கழுவி ரொம்ப நாளாச்சு. மீனை வளர்க்குறவங்க இருந்தால் எப்படி வளர்க்கணும் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். 6 மீன் இருந்துச்சு. இந்த 3 மீனும் செத்து போச்சு. இந்த 2 ஆண்டுக்கு தான் நோ பண்ணிவிட்டு சாவடிச்சிட்டானுங்க. இன்றைக்கி இப்போ 3 மீன் தான் இருக்குது. இன்னும் வாங்கிட்டு வரணும்னு இருக்கிறேன். எப்போ வாங்கிட்டு வரதுன்னு தெரியல. இது கையில் பிடிக்க பார்த்து சோர்ந்து போச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு. கிட்ட வந்து காட்டாது. கிட்ட வந்து காட்டு. கிட்ட வந்து காட்டு. இப்போ எப்படி பறக்குதுன்னு பாருங்க. கிட்ட சைடில் காட்டு. எப்படி காட்டா? இப்போ எப்படி பறக்குதுன்னு பாருங்க. இந்தாண்ட அப்படியே இப்படி வா. அப்படியே அந்த மீனுக்கு தீனியெல்லாம் போட்டாச்சு. இப்படி வா மசாலாவை கட்டு. நான் ஒரு கேமராமேன் வச்சுக்கிறேன் பாருங்க. கூப்பிட்டு சொல்கிறதா இருக்குது இந்த கேமராமேனுக்கிட்ட. மீன் மசாலா எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இந்தாண்ட வகிரி அந்த எண்ணெய் எடு. இந்த எண்ணெய் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வறுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நல்லா இருக்குதா, நான் செஞ்சுக்கிறது நல்லதா கேட்டதான்னு. பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்குதா அந்த மாடல் செஞ்சால். இந்த மாதிரி பரட்டி வச்சாக்கா மீனுக்கு நல்லதா இல்லை நீங்கள் பரட்டுறது ஒரு மாதிரியாவா? எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம். மீன் மசாலா போட்டேன். மணி மீன் மசாலா எடுத்துன்னு வந்து எங்கேப்பா? அரிசி பொடி கொஞ்சம் போடணும். அரிசி பொடி இன்றைக்கி கிடைக்கல. அரிசி பொடி கிடைக்கல, அதனால் ரவை போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி வறுத்துருக்குறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பிச்சு கொடுங்க. வீடியோ வருது தானே? இந்த மாதிரி வறுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படி எண்ணெயும் காட்டு. இந்த மாதிரி வறுத்துருந்தா சொல்லுங்கள். நீங்களும் எப்படி வறுக்குறீங்கன்னு எங்களை கமெண்ட் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மீன் இதுனா கரிப்பெட்டி மீனும் சொல்லுவாங்க. கரிப்பெட்டி மீன் தெரியுதா? கரிப்பெட்டி மீனும் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இப்படி இருக்கிற மீனை கிட்ட காட்டு. இந்த மாதிரி இருக்கிற மீனை நான் இப்படி பொளந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மசாலா தடவணும்னாக்கா உள்ளெல்லாம் நல்லா மொறுன்னு வரும். அதனால் நான் இந்த மாதிரி பொளந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்க? இப்படி செய்வீங்களா இல்லை எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? சொன்னீங்கன்னா தான் நான் அப்புறம் மேலே எதுனா செய்ய முடியும். நீங்கள் கமெண்ட் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களே. ஸ்டெப் பண்ணி தள்ளி விட்டுட்டே போயின்னுக்கிறீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் எதனா சொன்னால் தானே நம்ம அதுக்கு மேலே முயற்சி பண்ண முடியும். ம் சரி, ஓகே, தட்டிட்டு போதும்.